கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் வெளிப்படுத்தல் விசேஷம் 22 அதிகாரம் 11 வசனம். பரிசுத்தம் உள்ளவன் என்னும் பரிசுத்தம் ஆகட்டும். ஆமேன். நாம் இன்று கிருபையின் கால முடிவில் வந்து நிற்கிறோம். நன்கு முற்றிய கோதுமை மணிகள் அறுக்கும் அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது. அதனால் கலைகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியது அவசியமில்லை. கவலைப்படக்கூடாது என்று வேதமும் சொல்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 6 அதிகாரம் 5 வசனத்தில் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே. ஒரு மனிதனின் இருதயத்தின் சிந்தனைகள் நினைவுகள் சொற்களாக மாறி அது பின்பு செயல்களாக மாறி அதில் நன்மையான செயல்கள் தேவனை பிரியப்படுத்துகிறது, தீமையான செயல்கள் அவனை அழிவின் பாதையில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. மார்க்கு 7 அதிகாரம் 21-22 வசனங்களில் வாசிக்கும்போது மனுஷ இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபசாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவுகள், இப்படி பல தீய சுபாவங்கள் புறப்பட்டு வருகிறதாம். இந்த பட்டியலில் முதலில் இடம்பெறுவது எது? பொல்லாத சிந்தனை. இந்த தீய சிந்தனை தான் அவனை தீய வழிகளில் நடத்தி செல்கிறது. இன்று அநேகர் தங்களது தீய சிந்தனைகளின்படி மனம் போல தெரிந்து அழிந்தும் விடுகிறார்கள். ஒருவன் தன் எண்ணங்களை ஆள முடியாமல் போய்விட்டால் கடைசியில் அவனது ஆத்மாவை அவன் இழந்து போகிறான். முதல் உலக அழிவு நோவா காலத்தின் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு. அழிவின் முக்கிய காரணம் என்ன? மனுஷ இருதயத்தின் பொல்லாத நினைவுகள் தான். முதலாம் உலக அழிவில் பாவமான எண்ணங்கள், சிந்தனைகள் யாவுமே அழிந்துவிட்டது. ஒரு சிறிய பறவையின் நிச்சயத்தினால் கிணற்றில் ஓரம் ஆலமரம் வளர்கிறது. அதேபோல் வீட்டின் ஓரப்பகுதியில் ஆலமரம் வளர்கிறது. அந்த சிறிய ஆலமரத்தை வளரவிட்டால் வீட்டையே அழித்து இடித்தும் விடுகிறது. அதுபோல் பாவத்தை உண்டு பண்ணும் தீய சக்திகளை உடனே கலைந்து எறிய வேண்டும். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கிருபையின் கால முடிவில் வந்து நிற்கிறோம். உங்களது எண்ணங்களை, சிந்தனைகளை தேவ பயத்தோடும் நடுக்கத்தோடும் காத்து கொள்வோமாக. கடைசியில் உள்ள தேவ நியாய தீர்ப்பிலே பங்காளர்களாய் மாற வேண்டாம். இன்று அநேக சபைகளில் பங்காளர்களாய் மாற வாருங்கள் என்று இன்விடேஷன் தருகிறார்கள். இது தேவ திட்டம். தேவ பங்காளர்களாய் மாற முடியாது. இந்த திட்டம் உங்களை அழிவின் பாதைகளில் வழிநடத்துகிறது. நாமும் தேவ திட்டம் நிறைவேற்றி பரிசுத்த ஜீவியம் செய்து தேவனுடைய வருகையில் காணப்பட பிரயாசப்படுங்கள். என் எண்ணங்கள் பரிசுத்தமாக இருந்தால்தான் உங்கள் முழு சரீரமும் உங்கள் முழு வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்கும். ஆமென். God bless you.